நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம விளையாட போற ரவுண்ட் பொய் சொல்ல போறோம். கதை சொல்லணும், அதுல ஒரு 3 பொய் அழகா நுழைச்சு சொல்லணும். அது ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்க ஒரு பல்பா ஆஃப் ஆயிட்டே வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பல்ப் அது ஆஃப் ஆச்சுன்னா ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். இதான் ரொம்ப சிம்பிள். இந்த ரவுண்ட்ல முதலாவதா பொய் சொல்ல போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிராஜ். உங்க முன்னாடி 3 பல்ப் ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. அது அப்படியே எரிய வைக்கணும் கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த பிரைஸை ஈஸியா தட்டிட்டு போலாம். வெளிராஜ் சொல்ல போற கதையில இருக்க பொய்யை கண்டுபிடிக்க போற அந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் யாரு? யார் வரீங்க? வணக்கம், உங்க பேர்? செல்வா. செல்வா. ஓகே, உங்க கதையை நீங்க ஆரம்பிக்கலாம் வெளிராஜ். என்னோட சொந்த ஊர் வந்து கேரளாவில் மலம்புழா. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே வந்து ரொம்ப பாடணுன்னு ஆசை. அதனால் வந்து எந்த அளவுக்கு ஆசைன்னா, சின்னதில் பாடிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேன். பாத்ரூமில் சவுண்டு வந்துட்டுருக்கும். அங்கேருந்து ஒரு சத்தம் வரும், அங்கேயாவது கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருப்பா அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அப்போ அந்தளவுக்கு நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நான் சீரியஸாக பாடிட்டு இருப்பேன். என்னோடய 8 வயசுலேருந்தே நான் கர்நாடக சங்கீதம் வந்து அப்பா கிட்ட கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். படிப்பில் பயங்கர சுட்டி. பொய் எது பொய்? அவர் படிப்பில் ரொம்ப சுட்டினார்ல. இப்போ அவர் சொன்ன பொய் என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொன்னது வந்து அவர் பொய்ங்கிறார். உண்மையிலே நீங்கள் படிப்பில் சுட்டி தானா? நான் வந்து சுட்டி தான். சுட்டி தான். ஸோ பல்பு உங்களுக்கு தான். அவர் வந்து உண்மையிலே நல்லா படிப்பாராம். தயவுசெய்து யாராவது நம்புங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, காலேஜெல்லாம் முடிச்சுட்டு சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த திறமை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால் வந்து சிங்கிங்கில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது கர்நாடக சங்கீதம் தான். இங்கே வந்தப்போ கொஞ்சம் சபாக்கள்லாம் இந்த கர்நாடிக் கச்சேரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி அடுத்த லெவல் ஏதாவது படத்தில் பாடுவோமா அப்படிங்கும்போது என்னோடய கைவசம் எனக்கு திறமை வந்து லைட் மியூசிக்கில் அந்தளவுக்கு எனக்கு கிடையாது. அதனால் வந்து எல்லோரும் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஒரு சிடி டெமோ எடுத்துகிட்டு போய் ஜேம்ஸ் வசந்தன் கையில் போய் கொடுத்தேன். அவரும் கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபோன் வந்தது, ஒரு 2 மாதம். அவ்வளோதான், ஈஸியாக அப்படியே ஒரு 2 மாதம் தான். அப்படியே நான் வேறு வேலையில் ஆக்சுவலாக மறந்துட்டேன் கொடுத்ததை. அவன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது வந்து பாடுங்க அப்படின்னாரு. பாடினேன். ஆனால் என்ன படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. சரி பாடிட்டே வந்தாச்சு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எஸ்பிபி சார் ஆக்சுவலாக இந்த சாங்க்கு முன்னாடி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். தம்பி ரொம்ப நல்லா பாடியிருக்கிறீங்க ஒரு பாட்டை, அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்பிபி எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது போய் எது போய்? எஸ்பிபி சார் முன்னாடி நாள் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னது. அப்போ அவ்வளோ மட்டும் படுறாரு. உங்கள் பங்குக்கா அடிங்க, வளைச்சு அடிங்க. எஸ்பிபி சார் உங்களை பாராட்டினது பொய்யுங்கிறாரு அவர். அப்படியா? உங்களையெல்லாம் பாராட்ட மாட்டாராம். அவருக்கு என்ன வேறு வேலை இல்லையா உங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்லிங்க அது பொய்யாங்க? உண்மைதான், அது உண்மை. உங்களுக்கு தான் திரும்பவும் பல்பு. உண்மையிலே எஸ்பிபி சார் வந்து பெல்லிராஜ் அவர்களை பாராட்டியிருக்காரு. ஓகே, யூ கண்டினியூ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ சின்னதுலேருந்து பாடியும் கூட இது வரைக்கும் ஒரு கான்டெஸ்ட்டில் கூட பாடினதே கிடையாது. இது போய்னா காம்படிஷனில் பாடினதே இல்லைன்னு சொன்னது. ஒரு காம்படிஷனில் பாடாமல் இவ்வளோ ஹிட்டான சாங் கொடுத்துருப்பீங்க. இன்னும் ஒரு அறிவு. ஐயோ பொய்யா, நீங்கள் காம்படிஷனில் பாடிருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் பாடினதே கிடையாது. நல்லா கேட்குறாங்க ஜிடிஆல். இன்னொரு பல்பே அவருக்கே கொடுத்துருங்க. ஓகே, உங்க கதை முடிஞ்சிருச்சா? கதை முடிஞ்சது. கதை அத்துடன் முடிஞ்சது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸும் முடிஞ்சது. 3 சான்ஸ் கொடுத்தோம், 3லையும் நல்லா கண்டுபிடிச்சிங்க உண்மையெல்லாம் பொய்ன்னு. உண்மையிலே வெல் ரைட். 3 சான்ஸே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க. என்ன பண்ணுறது, உங்களுடைய பேட் லக் அவருடைய லக் அப்படியே மாறி போச்சு. பல்பை நீங்கள் வாங்கிட்டீங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சரி பெலிராஜ், நீங்கள் வந்து சொன்ன அந்த 3 பொய்கள் என்னென்னன்றது நீங்களே சொல்லிடுங்களேன். நான் வந்து கேரளாவிலேயே பிறக்கல. ஆஹா, எடுத்த ஆரம்பமே பொய். தமிழ்நாடு தான். ஓகே ஓகே, அடுத்து 2வது. அப்புறம் நான் சின்னதுலேருந்து நான் கர்நாடக சங்கீதம் கற்றுருக்கேன்றது ஒரு மகா பொய். 3வது பொய். அப்புறம் இங்கே வந்து அப்போவே சொல்லியிருந்தேன், இந்த ஆர்கெஸ்ட்ராவில் நாங்கள் 3 பேர் ஒன்றா பாடியிருந்தோன்னு. ஆமாம். அப்புறம் நான் பல மேடைகளில் கர்நாடக சங்கீதம் பண்ணியிருக்கிறேன், அதுதான் என்னோட என்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்று நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? பாராட்டுகள். நீங்கள் வந்து பல்ப் வாங்கவே இல்லை, 3 பல்பும் பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கு. பாராட்டு உங்களுக்கு சொல்கிறத விட வந்திருந்த நண்பருக்கு தான் சொல்லணும். தேங்க்ஸ் பிரதர். பெல்லிராஜ் பொய் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்ததாக பொய் சொல்ல போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் இருக்க சத்யன். ஸோ அவரோட பொய்யை கண்டுபிடிக்க யார் வரீங்க ஆடியன்ஸ்லேருந்து? நீங்கள் வரீங்களா பிரதர்? வாங்க. பேர்? சரண்ராஜ். அவர் கதை சொல்லும்பொழுது ஏதாவது பொய் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். பொய் அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கதையை ஆரம்பிக்கலாம் சத்யன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா வரைவேன். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லேருந்து வரைஞ்சி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. அதில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட வாங்கினேன் நான் 8th படிக்கும்போது. அதுக்கப்புறமா ஆனால் படிப்பில் ரொம்ப மோசம். நான் ரொம்ப ஒரு
மோசம்னா படிக்க மாட்டேன், ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பேன். பாட்டில் அண்டு மாதிரி கல்ச்சுரலில் தான் எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தது. 10th படிக்கும்போது ஆஸ் யூஸ்வலாக படிக்காத பசங்க என்ன பண்ணுவாங்க, பிட் அடிப்பாங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நான் பிட் அடிச்சிருக்கும் போது ஸ்காட்டில் மாட்டிட்டேன். எது போய் பிட் அடிச்சேன்னு சொல்கிறது? ஏங்க அவரே ஒத்துக்கிறாரு, அவர் பிட் அடிச்சார். இல்லை, பிட்டெல்லாம் அடிக்கலன்னு சொல்கிறது வந்து எப்படி, அது பொய்யா உண்மையா? நான் பிட்டை அடிப்பேன். அடிப்பார், அதில் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. உண்மையிலே அது வந்து பிட் அடிச்சு அதில் ஸ்குவாடில் மாட்டினதுலாம் உண்மைதான். ஓகே, அவர் வந்து பிட்டு அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் அது பொய்ன்னு சொன்னீங்க. ஸோ பல்பு உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க பத்திரமா. அப்போ வந்து என்னை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே வந்து என்னை கூப்பிட்டு வச்சு பிட் அடிச்சு மாட்டிட்டேன்னு சொல்லி ரொம்ப கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. அப்போ எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. போய் ஓகே, எது போய்? பேரண்ட்ஸ் கூப்பிட்டுன்னு சொன்னது. பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டதுனால தான் கூப்பிட்டாங்க. அவருக்கு அவார்டு கொடுக்குவாங்க. வார்ன் பண்ணதான் சொன்னார் அவர். வார்ன் பண்ணுறது பேரண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. உண்மையாகவே அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு உண்மையான விஷயம். ஸோ 2வது பல்பு உங்களுக்கு தான். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் வந்து என்ன பிரின்ஸிபால் ரூமில் உட்காந்து வச்சு எழுத வச்சாங்க. அப்போ எழுதும்போது தான் எங்கள் ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கார், ஒரு மாஸ்டர் இருக்கார். அவர் வந்து அந்த எக்ஸாமில் தான்ப்பா கைடு வச்சுக்கோ, கைடு பார்த்து எக்ஸாம் எழுது. போய் ஓகே, அதாவது நீங்கள் எது பொய்ன்னு சொல்கிறீங்க? கைடு கொடுத்து காப்பி அடிக்கும். அது உண்மையா எனக்கு அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணாங்களாப்பா? அது என்ன ஸ்கூல் பாரு? அலோவ் பண்ணாங்கன்னா தேடி பிடிச்ச எல்லா பிள்ளைங்களும் அந்த ஸ்கூல்லே சேருங்க. இப்போ என்ன ஒரு 3 தப்பாக சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. தப்பா சொல்றாரு, முடிஞ்சு. இதுக்கு மேலே கதை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவர் இன்னும் ஒரு பொய் கூட சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே ஒரு 3 பொய்யும் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை போட்டு பாடா படுத்தியிருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறையா கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி தப்பு இல்லை. உண்மையிலே வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா பொய் சொல்ல போகிறது ரோஷினி. ரோஷினி, கதையோட தயாராக இருக்கீங்களா? ஓகே, ஆடியன்ஸ்லேருந்து யார் வரீங்க? ரொம்ப ஆர்வமாக இருக்காரு ரோஷினி கதை கேட்க. வாங்க. சோப் சட்டை. வணக்கம், உங்கள் பேர்? தமிழ். தமிழ்? வேறு இங்கிலீஷ் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, பேர் தமிழ்னு வச்சுருக்கீங்க. ஓகே ரோஷினி, நீங்கள் கதையை ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து சிங்கர்ஸ் வந்து நிறையா ஷோஸ்லாம் போய் பாடுறது உண்டு, கான்சர்ட்ஸ்லாம் ஜென்ரலி. ரீசெண்டாக நாங்கள் போயிட்டு வந்தது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். அது இன்னும் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இங்கே இருக்க சத்யன், சிவகார்த்திகேயன் எல்லாமே வந்திருந்தாங்க அந்த ஷோக்கு. அதில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஷோ. நானும் சத்யனும் 4 ஹவர்ஸ் இருந்து அப்படியே ஒன்லி மேல் சிங்கர் அண்ட் ஒன்லி ஃபீமேல் சிங்கர். அதனால எல்லா சாங்ஸும் நாங்கள் தான். ஆனால் கடைசியாக ஒருத்தர் திடீர்னு வந்தார். வந்து ஒரே ஒரு பாட்டு பாடி அப்படியே எல்லா கைத்தட்டலையும் அள்ளிட்டு போயிட்டாரு. ஹீ இஸ் நன் அதர் தென் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். ஒத்துக்க முடியாது. இருக்கா? ஏன் பொய்ன்னு சொல்றீங்க? ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பொய் பண்ணிக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க. அது என்ன பொய்? அவ்வளோ சிங்கர்ஸ் பாடும்போது உங்களுக்காக அவ்வளோ கை தட்டலுக்கா? பாட்டுக்கு கைத்தட்டலாம் கிடைச்சிருக்காதுங்கிறீங்களா? அநியாயமா இருக்கே. நான்லாம் பாடவே கூடாதா? இருந்தாலும் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள நீங்களே சொல்லிருங்க, நான் பாடின அதை பத்தி. இல்ல, அது போய் கிடையாது, அவர் பாடினாரு. காட், அந்த என்டையர் இதுலயே வந்து நான் ஐ வாஸ் தி ஒன்லி கேர்ள். எல்லா ஆர்டிஸ்டுமே மேல் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, நான் மட்டும் தான் கேர்ள். இப்படி இறங்கி வரும்போது ஃபுல்லாக க்ரௌட் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. இறங்கி வரவே முடியல. அண்ட் அப்புறமா வந்து இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து அடுத்த நாள் நிறையா சைட் சீயிங் பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்பெஷலாக வந்து நாங்கள் ராஸ் ஐலண்ட் அப்படின்னு ஒரு ஐலண்டுக்கு போனோம். நாங்கள் ரொம்ப ரசித்தது வந்து சூர்யா ஜோதிகா 2 பேரும் அந்த உயிரே நுயிரே சாங்கில் டான்ஸ் ஆடின அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் காட்டினாங்க. அது வந்து ரொம்ப மெமரபிள். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து we were having a lot of fun. நான் வந்து அந்த உயிரை நோயிற சாங் பாடினேன். இவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சூர்யா மாதிரி டான்ஸ் பண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து இவர் வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இட் வாஸ் ஸோ மச் ஃபன். ரொம்ப ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. தட்ஸ் ஒன் திங் தட் ஐ என்ஜாய் த மோஸ்ட். உண்மையில ரொம்ப சந்தோஷம். கதையை அவங்க முடிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இல்லை, கேட்டு முடிச்சிட்டிங்களாங்கிறது தான் டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ரோஷினி. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கதையை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்னென்ன பொய்கள் வந்து மறைச்சிருந்தீங்க? பொய் வந்து அதான் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு டுவேட் பாடணும்னு சொன்னது பொய். ஆமாம்மா. எப்படி பாடுறது? இதுக்குள்ள யார் பாடு? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த க்ரௌட் எல்லாம் வந்ததுன்னு சொன்னேன். பயங்கரமான க்ரௌட் அவங்களை சூழ்ந்துருக்குன்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய பொய். என்னத்த சொன்னீங்க? அங்கே இருந்த ஒரே லேடி ஆர்டிஸ்ட் இவங்க, அதுதான் பொய்ன்னீங்க. நீங்கள் போங்க, நீங்கள் உங்களெல்லாம் க்ரௌடு சூழுமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்க. இல்லைங்க, பாயிண்ட்டையும் கம்மி பண்ணியாச்சு, தோல்வியையும் ஒத்துக்கிட்டாச்சு. அப்புறம் ஏன் தான் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அசிங்கப்படுத்தலைங்க, அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றது தான். ஓகே,
அது ஒரு பொய். அண்ட் தேர்ட் வந்து அந்த உயிரின் உயிரை பாட்டு நான் பாடினேன், நீங்கள் டான்ஸ் பண்ணீங்க, அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னு சொன்னேன். நான் பாடலாம் இல்லை, நீங்கள் ஆடுறதை பார்க்கறது சைக்காம அந்த இடத்த விட்டே போயிட்டேன். இல்லை இல்லை உண்மையா அது அவங்க பாடவே இல்லை. அவங்க பாடி இருந்தால் நான் எப்படி ஆட முடியும் அந்த இடத்துல? இல்லை அதை தான் அவர் வீடியோ வேற பிடிப்பாரா? கேட்கறதே கஷ்டம் இல்லை, வீடியோ வேற பிடிப்பாங்களா? ஆனால் உண்மையாக என்ன நடந்ததுன்னா சத்யன் வந்து அந்த உயிரின் உயிரை சாங்கை பாடிக்கிட்டே வீடியோ எடுத்தார். அவர் பாடினதுக்கு தான் நான் ஆடினேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினேன்னு வச்சுங்க, அது நம்ம பெருந்தன்மை. இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க கதை. 3 பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். இரவும் அல்லாது பகலும் அல்லாது பொழுதுகள் உன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா?